ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெல்லடி என்ன உன்னால ஒரு இடமா இருக்க முடியலையா? அவனை பாக்குறதுக்கு அப்படியே குடுகுடு மேல வர. ஏண்டி நேற்று தானே நாக்க புடுங்கிக்கிற மாதிரி உன்கிட்ட கேள்வி கேட்டேன். அது எதுவுமே உனக்கு உரைக்கவே உரைக்காதா? என்ன ஜென்மடி நீ என்னடானா அவனை பாக்குறதுக்கு மேல போற, அவன் என்னடானா கண்ணை திறந்தாலே உன் பேரை மட்டும் தான் சொல்றான். ஏன் நாங்களாம் இங்க உயிரோட இல்லையா? அவன் கண்ணுக்கு தெரியாதா? அப்படி என்னடி அவனை மயக்கி வச்சிருக்க? இந்த மூஞ்சில என்னதான் இருக்கு? கேவலமான ஒரு மூஞ்சு. இத பார்த்து அவன் மயங்கி கிடக்குறானா? என்ன ஆனாலும் சரி, நீ எவ்வளவு அழுதாலும் நான் விட மாட்டேன். இதுக்கு மேல உன்னை ஒழிச்சு கட்டாம நான் விட மாட்டேன். இவ்வளோ தூரம் அவன் கத்தி கதறும் போது கண்டிப்பா நீ அவன் கண்ணு முன்னாடி போய் நிப்பேன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அவன் உன்னை எதிர்பார்ப்பான். அதையும் மீறி நீ வரலனா நீ இந்த வீட்லயே இல்லைன்னு அவன் நம்புவான். அவன் நம்பலனாலும் நாங்க நம்ப வைப்போம். ஆனா இதையும் மீறி ஏதாவது தில்லு முள்ளு பண்ணி அவனை போய் பார்க்கணும்னு நினைச்ச ஜாக்கிரதை. உடம்புல கால் இருக்காது, சரியா? கல்யாணம் அம்மா, சமையல் அருமையா இருக்கணும். சூர்யாக்கு சாப்பாடு கொடுக்கணும். அவனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ஐட்டமும் செய், சரியா? அம்மா அதுல ஒரு சின்ன சிக்கல்மா. என்னடா? சின்னையாக்கு என்னெல்லாம் பிடிக்கும், எதையெல்லாம் சாப்பிடுவாரு, எவ்வளவு உரப்பு சேர்க்கணும், எவ்வளவு ஆயில் சேர்க்கணும்னு நந்தினிக்கு மட்டும்தாம்மா தெரியும். அதனால பேசாம நந்தினியை சமைக்க சொல்லிடுவாமா? அம்மா என்ன உன்கிட்ட ஒரு வேலைய சொன்னா அத மட்டும் செய்யற வழிய பாரு. மொத்தவங்களுக்கெல்லாம் வக்காலத்து வாங்கிட்டு பேசுன உன்னை பிச்சிருவேன். இங்க பாரு, அவளை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லியாச்சு. அவளும் போயிடுவா. போகணும். அதனால நான் உன்கிட்ட வேலை சொன்னா அத நீ செய்யற வழிய பாரு. சரிங்கம்மா. ஃபாஸ்டா சமைச்சு முடி. ஆகட்டும் ஆகட்டும். நான் என்னைக்கு நல்லா சமைச்சேன், என்னடா என்னை போட்டு பாடா படுத்துறப்பல அந்த அம்மா. என்ன பண்றது இப்ப ஒண்ணுமே புரியல. ஹேய் நந்தினி, இங்க வா இங்க வாண்ட. இப்ப எங்க அவசரமா போற? இப்ப எங்கத்தான் போற? அடா அந்த அம்மா கிடக்குது விடுத்தா. அந்த அம்மா சொன்னா உடனே போயிருவியா? இங்க வரு. இப்ப நான் என்ன பண்றேன்னு சொல்லுதாயே. அவங்க சொன்ன மாதிரியே சமைச்சிருங்க. சூரிய சார் வாய்க்கு ருசியா சாப்பிடணும்ல. அப்ப சரி, வீட்டுல சமைக்க காய்கறி இல்ல, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ கொஞ்சம் இங்க ஒரு பைய எடுத்துட்டு வந்துடுறேன். ஏத்தா நான் கடை போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு நிமிஷம் இரு. ஏத்தா இது எதுக்குன்னு? அட உள்ள எடுத்து கொண்டு போய் போ. அவங்க பாத்துற போறாங்க. அட பாருவேன், இத புடின்றா. அப்புறம் புடி தாயே, புடி புடி. சரி அண்ணன். என்ன ஒரு நிமிஷம். என்ன தாயி? இங்க வாங்க. அவ்வளவுதானே? அது அண்ணன் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ போ, பத்திரமா எடுத்தா நான் வந்துடுறேன்.